திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டைகோஸ் பொரியல் தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த பொரியல் நான் பண்ணியிருக்கேன். பொரியல் கூட பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் 3 ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்றேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்றேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை 3 ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும்னு அவசியம் இல்ல, நீங்க லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். 2 நிமிஷத்துல நல்லா ஃப்ரை ஆயிடும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் கடலைப்பருப்பு ஆட் பண்றேன். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்க. இது 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்க கோஸை நான் ஆட் பண்றேன். நான் 250 கிராம் அளவுக்கு கோஸ் ஆட் பண்றேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் நான் கலருக்காக தான் ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணாட்டி நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு. தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரை ஆயிருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுட்டு அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிருச்சு. தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹைலியோ மீடியம்லயோ வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அடியில பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால சிம்லயே வச்சு குக் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் போல நம்ம குக் பண்ணா போதும், நமக்கு பொரியல் ரெடி ஆயிரும். இந்த பொரியல்ல நம்ம கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல் 3மே ஆட் பண்ணி பண்ணிருக்கோம். அதனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்டாவும் இருக்கும். நம்ம வெறும் தேங்காய் துருவல் மட்டும் ஆட் பண்ணி பண்ணும்போது இனிப்பு டேஸ்ட் வரும். ஆனா இந்த பொரியல்ல அப்படி வராது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.